அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அர்ஜுன ராமநாதன் அவருக்கு தான் பேசுகிறேன். நீங்கள் போட்டிருந்தீங்க 8ஆம் மாதம் அந்த மகளிர் தினம் பாராளுமன்றத்தில் பேசுனீங்க முஸ்லீம் பெண்களை பற்றி. சரியா? பெண்கள்னா அவங்க திருமண இதுவல் பற்றி அதை பேசிட்டு நீங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தீங்க. இன்று வரை ஒரு முஸ்லீம் பெண்களும் நான் பாராளுமன்றத்தில் பேசியதை பிழை என்று கூறவில்லை என்று. நீங்கள் பிள்ளையாத்தான் பேசுனீங்க. நாங்கள் இன்றைக்கு நோன்பு காலத்தில் பெண்கள் நாங்கள் யாருமே பாவத்தை தேட விருப்பம் இல்லை. நாங்கள் அந்த நாளைக்கு நன்மையை தான் தேடணும். ஏன்னா கொஞ்சம் மென்டலோட பேசினா எங்களையும் மென்டலுக்கு கணக்கு இருப்பாங்க. சரியா? நீங்கள் சாவக்கச்சேரி மக்களால் தான் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்தீங்க. அப்போ சாவக்கச்சேரி மக்கள் நீங்கள் அவங்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு சொல்லித்தான் அவங்க உங்களுக்கு அந்த ஓட் போட்டாங்க. அப்போ அவங்களுக்கு குறைபாடு என்ன நினைக்கும்? அவங்களுக்கு வாழ்வாதாரம் அவங்க அன்றாண்ட செய்ய வேண்டிய இதுவரை செஞ்சு கொடுங்க, உதவிகளை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு தேவையானது நீங்கள் செஞ்சு கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு ஓட் போடலை. நீங்கள் எங்களை பற்றியெல்லாம் தேடி எங்களை முஸ்லீம் மக்களை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க தாய் தப்பட அனுமதி இல்லாமல் தந்தையோட அனுமதி இல்லாமல் பெண்களுக்கு விருப்பப்படி திருமணம் பண்ண முடியும் என்று. நாங்கள் பிள்ளைல வளர்த்து சாப்பாடு கொடுத்து அதில் படிக்க வச்சு எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு விருப்பமாகி இந்த திருமணம் பண்ணிக்கோன்னு சொன்னா அவங்க அந்த பேர்ட்ஸ் சொல்ல அவங்களும் மிருகமலாம் மனுஷன் தானே. இப்போ நீங்கள் உங்களோட வீட்டாராக உங்களோட அம்மா அப்பாங்க படித்து விட்டுட்டு நீ கல்யாணம் முடிச்சு எவனையாவது முடிச்சுட்டு போன்னு சொல்லி கொடுப்பாங்களா? உங்களோட வீட்டாக்கள் உங்களோட மக்களை கொடுப்பாங்களா? எங்களை நாங்கள் சும்மா அந்த இது இல்லை எல்லாம் அவுத்துட்ட மாடுவாய் போகிறதுக்கு பேசுகிறத என்னென்னு சரியாக பேசுங்க. படிப்பறிவுன்றதுக்கு பகுத்தறிவு இல்லாட்டி வேலை இல்லை. படிப்பறிவு மீக்கணும், பகுத்தறிவு மீக்கணும். தெரியுமா? நீங்கள் வாயில் என்ன சொல்லி நீங்கள் அந்த டிக்டாக் மென்டல் மாதிரி பேசுகிறாருக்கு அந்த ஆட்கள் இல்லை. நாங்கள் சரியா ஒரு விஷயத்தை செய்யும் போது 4 தடவை யோசிங்க. எங்களுடைய இஸ்லாம் கல்ச்சரை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி தெரியும். அதை என்ன விளப்பம் குழப்பம் இல்லாமல் பேசிக்கொண்டு போகாதீங்க. எந்த ஒரு பெண்களும் சொன்னாங்க அவங்கள்ட்ட நீங்கள் எங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்குது இல்லை 6 மாதம் இழுத்து அடிக்கிறாங்க ஆம்பளைகளுக்கு மட்டும் தான் இந்த டிவோர்ஸ் உடனே கொடுக்குன்னு சொன்னாங்க அவங்கள்ட்ட. எந்த பொம்பளை சொன்னாங்க? அப்போ நீங்கள் அவக்காவணி போயிட்டு பேசுங்க. அதை விட்டு மற்ற மக்களை பற்றி பேசாது, மற்ற முஸ்லீம் பெண்களை பற்றி பேசுகிறேன். நாங்கள் எங்களோட இஸ்லாத்தை எங்களோட கல்ச்சரை பற்றி பேசினா நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். சரியா? அதை இப்போ நீங்கள் சொன்னதால தான் நான் இன்றைக்கி பேச வந்தேன். எனக்கு உங்களே நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சாக்க சொல்கிறேன். உங்களுக்கு ஜோக்கரன்னு தான் வச்சுக்கி பாராளுமன்றத்தை டைம் பாஸுக்கு உங்களையே போட்டால் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கொண்டு கேள்வி இவன் அடித்தா அவன் அடித்தா அதுவரை தான் பேசுனல்ல. தேவையான முக்கியமான விஷயமே அதில் மட்டும் பேசுங்க. சரியா? பெண்களை பற்றி இதுல பேசுகிறாலோ உங்களுக்கு தகுதி இல்லை. மற்ற 16 வயசில் ஒரு பெண்ணுக்கு நாங்கள் நிக்கா பண்ணுறதுக்கு காரணம் ஒரு பெண் தப்பான வழிக்கு போகக்கூடாதுண்டு. இன்னைக்கு 170% அந்த தாய் தகப்பன் இல்லாத அனாத்த மடுவத்தில் பாருங்க. தாப்பன் யாரு தாய் யார் ஒன்றும் இல்லாமல் வைக்கிற காரணம் அது ஒழுங்கா திருமணம் பண்ணாமல் உங்களுக்கு கிட்டத்தில் நினைவிக்கமாயிக்கும். ஒரு தாயின் தகப்பனும் பிள்ளையொன்று ட்ரெயினில் போட்டுட்டு போனாங்க. வீட்டுக்கு தெரியாமல் கொழும்புல திருமணம் பண்ணாமல் இப்படி வாழ்ந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போல வீட்டில் ஆக்கள் தெரியாதுன்னு சொல்லி அந்த பிள்ளைய போட்டு போனாங்க. அந்த மாதிரி வர்றதுக்கா நீங்கள் விரும்புகிறீங்க? நாங்கள் எங்கட ஆக்கள் நாங்கள் நிக்கா பண்ணுற என்ன பிரச்சனாலும் எங்களுக்கு முன்கூட்டி நாங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்ளதுக்கு. தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு 18 வயசுல பபா கிடைச்ச பிற அந்த திருமணம் பண்ணாமல் புள்ள கிடைச்ச பிற பர்த்தில் வரும் அண்ணா திருமணம் பண்ணின விவாகம் பண்ணினவர்களா இல்லையா? பண்ணி இல்லை. அந்த பிள்ளைக்கு சரி. இப்போ அந்த பிள்ளை நல்ல லோயரோ டாக்டரோ ஆயினோன்னு நாளைக்கு அந்த பிள்ளையோட பர்த்லேக்கும் அந்த அம்மா அப்பா நிக்கா பண்ணாமல் தான் அந்த பிள்ளை பிறந்திக்கு. அது என்ன எங்கள் இஸ்லாத்தை ஹலாலா நிக்கா பண்ணிட்டு ஒரு பிள்ளைய வாழணும்னு சொல்லத்தான் எங்கள் ஆக்கள் அதை செய்கிறாங்க. தப்பான இப்போ எவ்வளோ பிள்ளைகள் 12 வயசு 13 வயசுலாம் வயிற்றுல பிள்ளை எடுத்துக்கொண்டு தாயாயிக்கிறாங்க. அப்போ அதை பற்றி தேடுறீங்களா? அந்த குத்தத்தை தேடுங்க. அவங்க எந்த கல்ச்சரில் ஆக்கள்னு பாருங்க, யோசிங்க. நீங்கள் நாங்கள் மற்றத்தாக்களுக்கு நான் குறை சொல்லல. பேசுகிறத ஒழுங்காக பேசுங்க. அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் அந்த முஸ்லீம் மக்கள் நீதியாக நேர்மையாக செய்கிறோம். தெரியுமா? அந்த பெண்கள் குறுக்கு வழிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லித்தான் அந்த நிக்கா நாங்கள் முன்கூட்டியே அந்த தப்பான வழிக்கு போகக்கூடாதுன்னு செஞ்சு வைக்கிறோம். இல்லாட்டி நீ 18 வயசாகட்டி நீ இவனோட வாழு. அப்போ 18 வயசா நிக்கா பண்ணவங்க அவனை விட்டுட்டு வேற ஒரு பொம்பளை போயிட்டுப்பான். இல்லாட்டி அந்த குட்டி விட்டுட்டு வேற ஒருத்தர் இல்லை 2 பேரும் பிரிஞ்சுப்பாங்க. அப்போ அந்த பிறந்த பிள்ளைக்கு யார் அப்பன்? அப்போ நீங்கள் பேச வருவீங்களா? அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவேன், எதை செய்ய போனாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க.
ஆனா மொத்தத்திலே எங்கட இஸ்லாத்தை பத்தி எங்கட முஸ்லீம் கல்ச்சரை பத்தியோ விவாகத்தை பத்தி பேச அந்நிய ஆக்களுக்கு தகுதி இல்லை. நீங்களா இருந்தாலும் யாரானு என்ன சார் ஒன்று வந்தாலும் டக்குன்னு வாக்களிக்கிற பெண்களை பத்தி எங்கட முஸ்லீம் கல்ச்சரை பத்தி. முகமது நபினா அந்த காலத்துல வந்து ஐசனாகிய 12 வயசுல முடிச்சு சரி. அதே காலத்தை பார்த்தா ஒவ்வொரு கல்ச்சர் ஒவ்வொரு மதத்திலையும் அவங்களோட வரலாற்றிலும் அது இருக்கு தெரியுமா. 12ல திருமணம் பண்ணிக்கலாம், 13ல திருமணம் பண்ணிக்கலாம். அது வந்து எங்க முஸ்லீம் இஸ்லாத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு வேத பைபிள்ல எல்லாத்துலயும் பாருங்க. சாரி பைபிள் இல்ல, உங்களோட வேதத்துல பாருங்க, உங்களோட வேதத்துல மீக்கி. நான் வந்து ஆக்கள் மதத்தை அவனோட வேதங்களை இந்த பிரச்சனை பண்ணல, உங்களுக்கு தான் அர்ஜுனனுக்கு தான் சொல்றேன் சரியா. நீங்க வந்து பேசும்போது முதல்ல யோசிங்க. அந்த காலத்துல வந்து அவங்க திருமணம் பண்ணினது வேற. நாங்க இப்ப எங்க பிள்ளைய 12 வயசுல 12 வயசுல நாங்க நீ திருமணம் பண்ணி கொடுக்குறவங்க இல்ல. அந்த 14 வயசுல 15 வயசுல தப்புகள் நடக்காம இருக்கிறது நாங்க திருமணம் செய்து கொடுக்குறோம் சரியா. இப்ப கற்பமாயின போல திருமணம் பண்ணா 18 வயசாகிற அந்த பிள்ளைய பத்திட்டு பிள்ளைக்கும் பத்து வைக்காம அப்படியே வைப்பாங்களா. யோசித்து பேச பழகும். எங்கட திருமணத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. முஸ்லீம் கல்ச்சரை பத்தி விவாகத்தை பத்தியோ காலிக்கோட்டை பத்தியோ பேசுறதுக்கு எங்கட ஆக்கள் ஈக்கிறாங்க. நீங்க உங்களோட வேலையை மட்டும் பாருங்க. சாவ கச்சேரி மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதை மட்டும் செய்யுங்க. வாழை பொத்துக்குன்னு இந்த அளவுக்கு போதும். நாங்களும் முஸ்லீம் மக்கள் தான், திருப்பி பேச வைக்காதீங்க. இன்னைக்கு நான் பேசுறேன், நாளைக்கு இன்னொரு பொம்பளையும் உங்களுக்கு கிழிக்கிறதுக்கு வந்துருவாங்க. நோன்பு காலத்துக்கு பாவம் தேடுறதுக்கு தான் நாங்க வாயை பொத்தி கொண்டு இருக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னு வச்சுக்கோங்க.